வெல்கம் பேக் டு சேனல். நம்ம சிவராஜ்குமார், ராஜ்பி ஷெட்டி மற்றும் உபேந்திரா அண்ட் மொட்டராஜேந்திரன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற ஒரு கனடா ஃபேண்டசி ட்ராமா மூவி தான் 45. இந்த படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப்பிங் ட்ரெய்லரை லான்ச் பண்ணியிருக்காங்க. டப்பிங் குவாலிட்டி செம்மையாகவே இருக்குது. படத்தோட தமிழ் வெர்ஷன் நமக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. December 25 அன்னைக்கு இந்த படத்தில் கிராண்ட் தியேட்டர்ஸ் இருக்க போகுது. ஆனால் தமிழ் வெர்ஷன் மட்டும் December 25 இல்லாமல் January 1 அன்னைக்கு தான் நமக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். அதுவுமே அவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ January 1 தான் இந்த படம் நமக்கு தமிழ் டப்பிங்கில் வரும்னு. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ட்ரெயிலில் வரக்கூடிய அந்த விஎஃப்எக்ஸ் குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வேற லெவல். சிஜிஐ வேற லெவல் வெறித்தனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து யூஎஸ் கம்பெனி கூட மெர்ஜ் பண்ணி தான் அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிஜிஐ பார்க்க செம்மையாக இருக்குது. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்கன்னு ட்ரெயிலர் பார்க்குறப்ப நமக்கு நல்லாவே புரியுது. வழக்கமாக வரக்கூடிய ஃபேண்டசி படங்களில் நம்ம பெரிய லெவலில் எதுவுமே லாஜிக் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த படத்தில் உங்களால் லாஜிக் எதிர்பார்க்க முடியுமா? இது ஒரு தத்துவ கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இது சாந்தன தர்மாவில் இருக்கிற ஒரு நம்பிக்கை பற்றின கதை தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் செத்து போனா 45 நாட்கள் கழிச்சு தான் உயிர் அந்த உடம்பை விட்டு போகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைம்ல தான் அந்த உயிரின் பயணம் அண்ட் மறுபிறவி ஆகுமா ஆகாதா, இல்லை மறுபடியும் ரீபர்த், அதாவது மறுபடியும் பிறப்பாங்களான்றது தீர்மானம் ஆகிற அந்த நாட்கள். ஸோ இப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ ட்ரெயிலெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் சரி, ஒவ்வொரு ஆக்ஷனும் சரி, ஸோ எல்லாமே வந்து கணக்கெடுக்கப்படுது. அண்ட் அதோடைய ஒவ்வொரு கான்சிக்வன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஸ்டோரியை அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேண்டசி ஜேர்னலில் இந்த படம் வரப்போகுது. ஸோ நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு இந்த படம் லாஜிக்கலாகவே எத்திக்காகவே இந்த படம் வந்து இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. படத்தோட தமிழ் வெர்ஷன் நமக்கு தியேட்டரில் January 1 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டோரி நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ் அட்டம், அதுவும் லாஜிக்காக வருதுன்னு வேறு சொல்கிறாங்க. அது எப்படி தான் இருக்குன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ராஜ்பி ஷெட்டி அண்ட் சிவராஜ்குமார், உபேந்திரா மற்றும் நம்ம மொட்டராஜேந்திரா கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்க போகுதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து அந்த வில்லன் கேரக்டர்ஸ்ல நம்ம உபேந்திரா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ராஜ்பி ஷெட்டி வந்து பிரசன்ட் போர்ஷன்ஸ்ல இருக்கிற மாதிரியும் அண்ட் சிவராஜ்குமார், உபேந்திரா இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த அந்த மக்களுக்கு எதிராக அந்த 45 நாட்கள்ல வந்து உயிர் பிரிவுன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த 45 நாட்கள்ல இவங்க வந்து யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத அது ஒரு ஸ்டோரியா கொண்டு போவாங்களோன்னு தோணுது. பார்க்கலாம். நான் ஒரு ஃப்ளோல சொல்றேன், தெரியல, எனக்கு பார்த்தோன்னே அப்படிதான் தோணுச்சு. பார்ப்போம். ட்ரெயிலர் நல்லா தான் இருக்கு. ஸோ தமிழ் டப்பிங் கூட இந்த படம் பார்க்க நல்லா இருக்குல்லையான்னு பொறுத்து பார்க்கலாம். January 1 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு தியேட்டர் தமிழ் டப்பிங் கூட ரிலீஸ் ஆகுது.